பிறவியிலேயே யாருக்கும் நடிப்பு வருவதில்லை. பான் ஜீனியஸ் என்று சொல்வது எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்ததான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்படி கூறினார். நான் பிறவி நடிகன் அல்ல. சொல்லிக் கொடுத்ததை புரிந்து கொண்டு பயிற்சி மூலம் நடிகன் ஆனவன்தான் நான். கிளிசரின் போட்டால்தான் என்னால் அழுது நடிக்க முடியும் சொன்னவர் கமலஹாசன். மூடு வந்தால்தான் நடிப்பேன் என்று முட்டாள்தனமான வாதம். எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஒரு நடிகன் நடிக்க தயாராக இருக்க வேண்டும். உடம்பும் மூளையும் தனக்கு அடங்கி நடக்கும்படி செய்வதுதான் ஒரு நடிகனின் அத்தியாவசியமான கடமை சொன்னவர் ரஜினிகாந்த். இப்படி எல்லா ஜாமான்களும் நடிப்பை பற்றி சொல்லியிருக்கும்போது நடிப்பு என்பது என்ன, அதை பற்றி நாம் தெரிஞ்சுப்போமா? வாங்க. நடிப்பிற்கு இலக்கணம் உண்டா? பொதுவாக நடிப்புக்கு இலக்கணம் என்று எதுவும் கிடையாது. இதுதான் நடிப்பு என்று யாராலையும் வரையறுக்கவும் முடியாது. நடிப்பை வெளிப்படுத்துவதற்கு வேண்டுமானால் இலக்கணம் உண்டு. நடிப்பிற்கு இலக்கணமின்றி இருந்தால் எல்லா நடிகர்களும் எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி தான் நடிப்பார்கள். அது மட்டுமின்றி காலத்திற்கு ஏற்ப ரசிகர்களின் ரசனைக்கேற்ப நடிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். நடிப்பிற்கு இலக்கணம் என்று நாம் எதையாவது கொள்ள வேண்டுமானால் ஒரு நடிகர் கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டுவதுதான். இதுதான் நடிப்பிற்கான இலக்கணம். நடிப்பின் பிரிவுகள். நவரச பயிற்சி. நாவிற்கு எப்படி அறுசுவை உணவை படைத்தார்களோ அதே போல நடிப்பிற்கும் நம் முன்னோர்கள் 8 வகையான சுவையை படைத்தார்கள். வடநாட்டினர் மேலும் ஒரு சுவையை சேர்த்து 9 ஆக்கினர். நவரச பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு நடிகருமே வெற்றியடைய முடியாது. ஒரு நடிகர் இந்த நவரசங்களை சிறப்பாக வெளிப்படுத்தினால்தான் ரசிகர்களை கவர முடியும். நவரசம் என்கிற அந்த 9 வகையான முகபாவங்களை பற்றி பார்க்கலாம். 1. நகைச்சுவை. 2. அழுகை. 3. இளி வரல் அருவருப்பு. 4. மருட்கை ஆச்சரியம் மற்றும் வியப்பு. 5. அச்சம். 6. பெருமிதம் அகங்காரம். 7. வெகுளி கோபம். 8. உவகை மகிழ்ச்சி. 9. சாந்தம் நடுநிலை. மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த 9 சுவைகளை தினசரி நம் எல்லார் வாழ்விலும் ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அப்பொழுது உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் நம் முகத்தை நாம் கவனிப்பதில்லை. இனி கவனிக்க வேண்டும். அதுதான் முதல் பயிற்சி. நீங்கள் நடிகராக முடிவு செய்து விட்டீர்களா? இப்பொழுது அதற்கு உங்களுக்கு தேவைப்படும் முதல் தகுதி நவரச உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல். ஆகவே உங்களுக்கு நான் அளிக்கப் போகும் முதல் பயிற்சி இதுதான். ஒரு ஆள் உயர கண்ணாடிக்கு முன் உங்களில் பலர் அதிர்ச்சி அடைவது புரிகிறது. கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருப்பதிலேயே சற்று பெரிய கண்ணாடியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் வசதிக்கு ஏற்ப வாங்கி கொள்ளலாம். வந்து நில்லுங்கள். கண்ணாடியின் பிம்பத்தில் தெரியும் உங்கள் அழகான முகத்தை உற்று பாருங்கள். சற்று நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருங்கள். முகத்தில் எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்ட வேண்டாம். வெறுமென பார்த்தால் போதும். முகத்தை இறுக்கமாக இல்லாமல் தளர்வாக வைத்து கொள்ளுங்கள். 2 நிமிடம் கழித்து உங்கள் முகத்தின் வசீகரத்தை ரசியுங்கள். இந்த முகம்தான் நடிப்பின் பல பரிணாமங்களை வெளிப்படுத்தி மற்றவர்களை கவரப்போகிறது. அவசரம் இல்லாமல் மெல்ல நிதானமாக அதிலிருந்து விடுபடுங்கள். உங்கள் உதட்டில் புன்னகை தவழட்டும். புன்னகை சற்றே பெரிதாகி லேசாக சிரித்து பாருங்கள். சிரிப்பு முகம் முழுவதும் பரவட்டும். பற்கள் நன்றாக தெரியும்படி சிரியுங்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் வாய்விட்டு சிரியுங்கள். கவனம். இந்த பயிற்சியின் போது யாரும் இல்லாத தனி அறையில் செய்வது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய உயர்ந்த நோக்கத்தை வீட்டில் உள்ளவர்களும் அக்கம் பக்கம் இருப்பவர்களும் கேலி செய்வது உங்கள் லட்சியத்தை சீர்குலைக்கக்கூடும். ஆகையால் ஆரம்ப பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் தனிமையில் மேற்கொள்வதே சிறந்தது. வெற்ற இடத்திலிருந்து பயிற்சி தொடங்குவோம். உங்கள் உள்ளத்தில் கூச்சமோ வெட்கமோ சிறிதளவும் இருக்கக்கூடாது. ஒரு நடிகன் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் எல்லாம் நடிக்க வேண்டும். அதனால் அச்சமின்றி தைரியமாக சுதந்திரமாக பயிற்சி செய்யுங்கள். இதனைத் தொடர்ந்து மேலும் சில உணர்ச்சிகளை சொல்லுகிறேன், கவனமாக செய்யுங்கள். திரும்ப திரும்ப செய்து பாருங்கள். கோபமாக முறைத்து பாருங்கள். கோபமாக ஏதாவது வசனம், அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், பேசி பாருங்கள். அழுது பாருங்கள். சோகமாக ஏதாவது வசனம் பேசி பாருங்கள். காதல் வசனம் பேசி பாருங்கள். இவற்றை எல்லாம் செய்யும்பொழுது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு உணர்ச்சியையும்
உங்கள் முகத்தில் வெளிப்படுத்துகிறதா? இது குறிப்பிட்ட உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் முகம் வசீகரமாகிறதா? கவனிக்கவும், மிகவும் கவனிக்கவும். நீங்கள் எந்தவித முன் அனுபவம் இல்லாமல் இவற்றை எல்லாம் செய்கிறீர்கள். ஆகவே ஒவ்வொரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தும் பொழுது உங்களிடம் குறைபாடுகள் தோன்றலாம். அதற்காக மனம் தளர்ந்து விடாதீர்கள். அந்த குறைபாடுகளை எப்படி களைவது என்பதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சியில் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குவேன். நம்பிக்கையோடு தொடருங்கள். வாழ்த்துக்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேருமே மொழி, இனம், கலாச்சாரம் முதலியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் அனைவரும் ஒரே மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி என்று பார்க்கலாமா? ஒருவர் நகைச்சுவையாக பேசும்போது ஏற்படுகிற சிரிப்பும், வீட்டில் துக்ககரமான சம்பவம் நிகழும்போது ஏற்படுகிற சோகமும் அழுகையும், இறந்து போன மிருகங்களின் உடம்பில் இருந்து வீசும் துர்நாற்றத்தை சுவாசிக்கும் போது ஏற்படுகின்ற அருவருப்பும், இதுவரை காணாத ஒன்றை பார்க்கும் நேரிடும் போது ஏற்படுகின்ற ஆச்சரியமும், ஒருவர் செய்த தவறுகளிலிருந்து தப்பிக்க நினைக்கும் போது ஏற்படுகின்ற அச்சமும், போரிடும் போது கிடைக்கிற வீரமும் பெருமிதமும், மற்றவர்கள் நம்மை மோசமாக வார்த்தைகள் பேசும்போது ஏற்படுகிற கோபமும், வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடக்கும்பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும், எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஞானியைப் போல உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய அமைதியும் சாந்தமும். புரிகிறதா? இந்த உணர்ச்சிகள் அனைத்துமே உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் பொதுவானது. நடிப்பு பயிற்சியின் ஆரம்ப காலத்தில் இருக்கும் நீங்கள் உணர்ச்சிகளை வெற்றிகரமாக கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் நல்ல நடிகர் என்ற பட்டத்தை நீங்கள் வெகு விரைவிலே பெற்றுவிடலாம். ஒருவர் நடிக்கும் போது பார்ப்பவர்களை நடிப்பில் ஈர்க்க வேண்டும். அதுதான் சிறப்பு நடிப்பாகும். அப்படி ஈர்ப்பு சக்தியை முகபாவங்களில் மட்டுமே பெருமளவில் வெளிப்படுத்த முடியும். இந்த நவரச உணர்ச்சிகள் ஒரு நடிகரின் முகத்தில் மிக அண்மை காட்சிகளில் டைட் க்ளோஸ்அப் அவசியம் தேவைப்படுகிறது. நவரசங்களையும் அதனை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலையும், முகத்தில் அதனை எப்படி பிரதிபலிப்பது என்பது பற்றிய வழிமுறைகளையும் விரிவாக பார்க்கலாம். தென்றலின் கைகளை பற்றி கொண்டு நந்தவனம் புல்வெளி நடப்பது போல நடிப்பு பயிற்சியை கற்றுக்கொள்வது அத்தனை சுலபமாகவும் சுகமான ஒரு அனுபவமாகவும் உங்களுக்கு இருக்கப் போகிறது. வாருங்கள். பின்வாங்காதீர்கள். நீங்கள் நடிகராக வேண்டும். அதை அடைய நாள் குறித்தாகிவிட்டது. அதிலிருந்து ஒருபொழுதும் பின்வாங்காதீர்கள். உங்களை பின்வாங்க செய்ய யார் முயற்சி செய்தாலும் எது வந்தாலும் அனுமதிக்காதீர்கள். மந்திர சொல். தினசரி காலை கண் விழித்த பின்பும் இரவு படுக்க செல்வதற்கு முன்பும் குறைந்தது 10 நிமிடமாவது கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு பிடித்த கடவுளை தியானித்துவிட்டு நான் பெரிய நடிகனாக வருவேன் என்ற மந்திர சொல்லை மனப்பூர்வமாக ஒரு தடவை உச்சரிக்க வேண்டும். உங்கள் ஆழ்மனதில் இந்த சொல் மிக ஆழமாக பதிந்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. உங்கள் மனதிற்கு மட்டும் அப்படி ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது. மனவியல் நிபுணர் மனம் எதை உருவாக்கி நம்புகிறதோ அதை மனிதன் கண்டிப்பாக அடைய முடியும் என்கிறார்கள். ஆகவே நம்புங்கள், தீவிரமாக நம்புங்கள். நான் பெரிய நடிகனாக வருவேன் என்று. எதற்காக இவ்வளவு விரிவாக நான் சொல்கிறேன் என்று உங்களுக்கு எழலாம். நிலத்தில் விதையை விதிக்கும் முன்பாக அந்த நிலத்தை நன்றாக எரிட்டு உழுது மண்ணை புரட்டி போட்டு அதன் பிறகே விதையை விதிப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த விதை மண்ணில் ஆழமாக வேறுபிடித்து நல்லா வளர்ந்து நல்ல பலனை தரும். அதே போலதான் இதுவும். நீங்கள் பயிற்சி செய்வதற்கு முன் உங்கள் மனதை ஆர்வத்தாலும் உற்சாகத்தாலும் சுறுசுறுப்பாலும் நிரப்பிக்கொண்டு பயிற்சியை ஒரு மனதுடன் செய்தீர்கள் என்றால் உங்கள் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். கற்றதை சிறப்பாக வெளிப்படுத்தவும் முடியும். நீங்கள் உண்மையிலேயே நடிகராக வேண்டும் என்று விரும்பினால் பயிற்சிகளை சில வேளைகளில் மட்டும் செய்வதும் பிறகு விட்டுவிடுவதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய குறிக்கோளே மிக பெரிய நடிகராக வேண்டும் என்பதுதான். ஆகவே அந்த எண்ணத்தை கொண்டு அதையே நினைத்து கனவு கண்டு அதற்காகவே வாழுங்கள். உங்கள் மூளையும் தசையும் நரம்பும் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த ஒரே நோக்கத்தோடு உழைக்க வேண்டும். மற்றவை அடியோடு மறந்துவிடுங்கள். இதுதான் நீங்கள் சிறந்த நடிகராகுவதற்கான வழி. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். ஆதலால் எந்த நேரமும் நடிப்பது பற்றியே சிந்தியுங்கள். நீங்கள் உங்கள் அடிமனதில் எப்படிப்பட்டவராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே கற்பனை செய்யுங்கள். உங்கள் கற்பனையில் நீங்கள் பெரிய நடிகராகிவிட்டது போலவும், உங்களை படம் பத்திரிகையில் பிரசுரமாகி இருப்பதாகவும், உங்களை டிவியில் பேட்டி எடுப்பதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இவற்றை நீங்கள் நிஜமாக்க வேண்டாமா? கண்டிப்பாக நிஜமாக்க முடியும். நம்புங்கள்.